ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தை இந்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி. ஆம் பிரியமானவர்களே, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த பரிசுத்த ஜனங்கள். நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக விதம் செய்கிறார்? நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கும்படியாகவே. மெய்யாலுமே இந்த உலகத்தில் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஒரு மன்னிக்கப்படாத மனிதனுடைய நிலை எப்பொழுதும் குற்றமுள்ள மனசாட்சியோடு வாழ்கிற ஒரு நிலையாக இருக்கிறது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அந்த குற்றமுள்ள மனசாட்சியும் தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவன் என்பதான காரியம் நீங்கி நீதிமான் என்று அழைக்கப்படத்தக்கதாக அவனுடைய நிலை மாற்றப்படுகிறது. ரட்சிக்கப்படும் பொழுது பாவத்திலும் அதன் அடிமைத்தனத்திலும் இருந்து விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, அதை நாம் நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, இன்னுமாக நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்களாக வாழும்படியான வாழ்க்கைக்கு அல்ல, நித்தியமான ஒரு மகிமைக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் நம்முடைய இந்த தற்காலத்து பாடுகளினால் நசுக்கப்படுவதும் சோர்ந்து போவதும் தேவனுக்கு மகிமையாய் இருக்காது. இந்த உலகத்தில் நாம் தேவனுக்காக சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பாடுகளின் மத்தியில் எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கையை வெளிப்படுத்துவோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமென்.